ஹாய் வணக்கம் எவ்ரிவன். திஸ் இஸ் ராஜ் ஃப்ரம் ராக் அண்ட் ஜாஸ் அகாடமி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு ஸ்டார்ட் டான்ஸ் ஃபிட்னஸ் கிளாஸ் ஆர் ஜூம்பா ஃபிட்னஸ் கிளாஸ் ஃபார் பிகினர்ஸ். நீங்க வந்து ரொம்ப பிகினரா இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ் ஃபிட்னஸ் கிளாஸ் ஆர் ஜூம்பா ஃபிட்னஸ் கிளாஸ் ஜாயின் பண்ண போறீங்கன்னா, நான் சொல்ற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா, ரிசர்ச் பண்ணணும். அதாவது எங்க வந்து டான்ஸ் ஃபிட்னஸ் ஆர் ஜூம்பா ஃபிட்னஸ் கிளாஸ் வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்குது. எதர் யூ கேன் டூ இட் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். நீங்கள் வெளியே போய் எனி ஜிம் ஆர் டான்ஸ் ஸ்டுடியோவில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவங்க கிட்ட நீங்கள் வந்து டெமோ கிளாஸஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே டெமோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அவங்களோட டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 இன்ஸ்ட்ரக்டரோட டெமோ கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு உங்களுக்கு எந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த கிளாஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணலாம். செகண்ட் திங் வந்து வாட் ஆர் த கியர்ஸ் யூ நீடட், என்ன திங்ஸ்லாம் நீங்கள் வந்து வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து யூ நீட் டு வேர் அ ப்ராப்பர் கம்ஃபர்டபுள் காஸ்டியூம். ஓகேங்களா, நீங்கள் எந்த காஸ்டியூம் வேணால் வேர் பண்ணலாம். பட் கம்ஃபர்டபுள் ஏன் சொல்ல வரேன்னா, டான்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நம்ம எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு பண்ண முடியுமான்னு கேட்டால் அது டவுட் தான். ஸோ லைக் நீங்கள் டைட் ஜீன் போட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு எந்த காஸ்டியூம் போட்டால் ஈஸியாக நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படிங்கிற காஸ்டியூமை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து வேர் பண்ணலாம். ப்ரிஃபர்டு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் அண்ட் ட்ராக்ஸ் ஆர் பெஸ்ட் திங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாட்டர் பாட்டில். ஆல்வேஸ் கேரி அ வாட்டர் பாட்டில் ஈவன் இஃப் யூ அட்டன் ஆன்லைன் கிளாஸ் ஆர் கோயிங் அவுட் சைட் ஃபார் அ ஜிம் அட்டெண்ட் ஜும்பா கிளாஸ். ஓகேங்களா, ஷூஸ் நீங்கள் வேணும். ஒரு பெஸ்ட் கம்ஃபர்டபுள், அதாவது உங்களுக்கு கரெக்டான ஷூஸ், நீங்கள் கம்ஃபர்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு இன்டோர் ஷூ, அதாவது நீங்கள் ஜிம்மில் மட்டுமே இல்லை டான்ஸ் கிளாஸில் மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷூஸ் ஒன்று வாங்கி வச்சிங்க. அந்த ஷூஸ் போட்டு நீங்கள் டான்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். தேர்ட் திங் வந்து செட்டப் எ பிளேஸ். நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணாலும் சரி, ஜிம் ஒரு டான்ஸ் கிளாஸில் அட்டன் பண்ணாலும் சரி, யூ நீட் அ ப்ராப்பர் பிளேஸ். அதாவது நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்து உங்களை சுற்றி எந்த ஒரு அப்டக்கல்ஸும் இருக்கக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் டான்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கையோ உங்கள் காலோ வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் அது மேலே பட்டு இன்ஜுரி ஆக சான்ஸ் இருக்குது. அந்த இன்ஜுரியை வந்து நீ அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அதெல்லாம் தேவையில்லாத இன்ஜுரி. ஸோ அதனால் நீங்கள் வந்து நிற்கிற இடத்துல இருந்து நல்லா ஸ்பேசஸான இடமா இருக்கான்னு பார்த்து அங்கே கண்டிப்பாக நில்லுங்க. ரொம்ப கன்ஜஸ்டடான பிளேஸில் ஏதாவது பக்கத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது இருக்குது, ஏதாவது திங்ஸ் இருக்குது, சேர் இருக்குது, அந்த மாதிரி இடத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் இன்ஜுரி ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து வார்ம் அப். எந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணியே ஆகணும். வார்ம் அப் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டைரெக்டாக நீங்கள் எந்த ஒர்க் அவுட்டில் நீங்கள் ஹை இன்டென்சிட்டி உள்ளே என்டர் ஆனீங்கன்னா இட் வில் லீட்ஸ் டு இன்ஜுரி. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வார்ம் அப் பண்ணுங்கள். வார்ம் அப் எய்தர் யூ கேன் டூ ஸ்ட்ரெச்சஸ் ஆர் யூ கேன் டூ சிம்பிள் மூமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஜூம்பா ஃபிட்னஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதில் ஃபஸ்ட்டு சாங்லேருந்தே வார்ம் அப் சாங்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 3 சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் அப் சாங்ஸ் எல்லாமே சிம்பிள் ஸ்டெப்பாக இருக்கும். உங்களோட ஹார்ட் பீட்டை பம்ப் பண்ணி உங்களோட பிளட் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபஸ்ட்டு 3 சாங்ஸ் இருக்கும். ஸோ அந்த 3 சாங்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால உங்கள் பாடி வந்து வார்ம் அப் ஆகிடும். அது ஜூம்பா ஃபிட்னஸில். மற்ற டான்ஸ் ஃபிட்னஸ் கிளாஸில் எப்படி இருக்கும்னு தெரியாது எனக்கு. ஸோ அங்கே அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்களே வாலண்டரியாக நீங்கள் வார்ம் அப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டான்ஸ் ஃபிட்னஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பேசிக் ஸ்டெப். எப்பவுமே ஜூம்பா ஃபிட்னஸ் கிளாஸும் சரி டான்ஸ் ஃபிட்னஸ் கிளாஸும் சரி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஸ்டெப்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேசிக் ஸ்டெப்ஸ்னால் ஈவன் த இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு சில டைமில் கஷ்டமான ஸ்டெப்ஸும் போடலாம், காம்ப்ளெக்ஸான ஸ்டெப்ஸும் அவங்க வந்து மூவ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து குரூப் கிளாஸுங்கிறதுனால உங்கள் கூட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து மேபி ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், ஆல்ரெடி பல மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து மோஸ்ட்டாக எல்லாமே பேசிக்ஸில் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் யாரும் பயப்பட வேணாம். நீங்கள் பேசிக்ஸில் இருக்கலாம், நீங்கள் பேசிக் ஸ்டெப்ஸில் பண்ணலாம். அது வந்து எந்த தப்பும் கிடையாது. ஸோ அதனால் ஸ்டார்ட் வித் பேசிக். மோஸ்ட்டாக வந்து நீங்கள் லெக் மூவ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹேண்ட் மூவ்மெண்ட் வந்து ஈஸியாக வந்துடும். அதனால் பேசிக் ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணாலே போதும். யாரும் வந்து உங்களை வந்து ரொம்ப அட்வான்ஸாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி யாரும் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. மெயின் விஷயம் வந்து நீங்கள் மூவ் பண்ணணும், டான்ஸ் பண்ணி மூவ் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ இன்ஸ்ட்ரக்டர். அதாவது இன்ஸ்ட்ரக்டரோட ரூல்ஸ், முக்கியமான ரூல்ஸ். இப்போ இந்த ஜூம்பா ஃபிட்னஸில் முக்கியமான ரூல் இதுதான். இதை வந்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இது வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா எல்லா பிகினரும் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னன்னா டான்ஸ் மூவ்மெண்ட். அதாவது என்னால் டான்ஸ் மூவ்மெண்ட் கரெக்டாக பண்ண முடியல, இல்லை என்னால் பண்ண முடியுமோ, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு குவரிஸோட தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஆன்சர், இந்த ஒரு ஆன்சர் தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணும்.
அதாவது நீங்கள் டான்ஸ் ஃபிட்னஸ் பண்ணுறீங்கன்னா இல்லை ஜூம்பா ஃபிட்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் டான்ஸில் ஃபிட்னஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். டோன்ட் வரி அபவுட் யுவர் ஸ்டெப். நீங்கள் எப்படி டான்ஸ் ஆடுறீங்க பற்றி வரியே பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து எவ்வளோ தப்பாக ஆடினாலும் எவ்வளோ மோசமாக ஆடினாலும் இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து ஃபிட்னஸ் கிளாஸ். நம்ம ஃபிட்னஸ் கிளாஸ் பண்ணுறதுனால டான்ஸ் கரெக்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தப்பாக ஸ்டெப்பு பண்ணாலும் சரி, கரெக்டாக ஸ்டெப்பு பண்ணாலும் ஸ்டில் யூ பேர்ன் கேலரி. உங்கள் எனர்ஜியை கன்சியூம் பண்ணி நீங்கள் வந்து கேலரியை பேர்ன் பண்ணுறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஜாகிங் போகிறோம் அப்படின்னா ஃபார்வர்டில் ஜாக் பண்ணால் மட்டும்தான் கேலரி பேர்ன் ஆகும்னு இல்லை, நீங்கள் பேக்வேர்டில் ஜாக் பண்ணாலும் கேலரி பேர்ன் ஆகும். அதே கான்செப்ட் தான். நீங்கள் கரெக்டாக ஸ்டெப்பு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கேலரி பேர்ன் ஆகும்னு இல்லை, தப்பாக ஸ்டெப்பு பண்ணாலும் ஸ்டில் பேர்ன் கேலரி. அதனால் தப்பான ஸ்டெப்பை நினச்சி நீங்கள் கவலையே பட தேவையில்ல. தப்பான ஸ்டெப்பை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஜாலியாக சந்தோஷமாக ஆடுங்க. அதுதான் ஜூம்பா ஃபிட்னஸில் ரொம்ப முக்கியமான விஷயம், தேவையான விஷயம். யாருமே ஒரி பண்ணாது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரி பண்ணுறது என்னால் ஸ்டெப்பு கரெக்டாக பண்ண முடியலன்னு தான். நான் ஒரே விஷயம் தான் அவனை சொல்லுவேன், நீங்கள் ஸ்டெப்பு கரெக்டாக பண்ணவே தேவையில்லை, நீங்கள் தப்பாக பண்ணாலே போதும் இருக்கு, ஆனால் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். அதுதான் வந்து இந்த ஃபிட்னஸ் கிளாஸோட முக்கியமான கோல். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதை பற்றி ஒரி பண்ணாமல் அதை பற்றி மட்டும் மூமெண்ட்டை பற்றி மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹேவ் ஃபன். அதாவது இந்த ஃபுல் செஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து மொனோட்டனஸாக இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஜாலியாக இருக்கும். இதோட கான்செப்டே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஸ்மைல் பண்ணி ஜாலியாக பண்ணுறது தான். அதனால யாரும் ரொம்ப சீரியஸாக பண்ணாதீங்க, சீரியஸ் ஃபேஸ் வச்சுக்காதீங்க. சிரிங்க, கத்துங்க, யூ கேன் ஷவுட், யூ கேன் சிங் த சாங், யூ கேன் ஜம்ப், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் இன் த செஷன். ஸோ யூ நீட் டு பி யுவர் செல்ஃப். ஓகேவா? யார் உங்களை பார்க்குறா அதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் கவனிக்கவே தேவையில்லை. ஏன்னா யாருமே உங்களை பார்க்குறதுக்கும் டைமே கிடைக்காது. செஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்கும் சாங்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும், ஸ்டெப்ஸ் போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு செகண்ட் நீங்கள் திரும்பி பார்க்கறதுக்கு கூட யாருக்கும் டைம் கிடைக்காது. அதனால் நீங்கள் ஸ்டெப்ஸை அப்சர்வ் பண்ணுறீங்களோ இல்லை உங்களால் அப்சர்வ் பண்ணாமல் ஆடலாம் கூட நீங்கள் ஆடலாம். பட் யூ நீட் டு பி யுவர் செல்ஃப், என்ஜாய் யுவர் செல்ஃப், ஜாலியாக செஷன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஜாலியாக சாங் கேட்டு டான்ஸ் ஆடும்போது உங்களோட பிரெயினில் வந்து ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து பயங்கரமான ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருக்கும். நீங்கள் ஒர்க்லையோ இல்லை எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்தாலும் இந்த 1 hour டான்ஸ் ஃபிட்னஸ் ஜூம்பா ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த 1 hour முடியும் போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து கூல் டவுன். கண்டிப்பாக வந்து கூல் டவுன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கிளாஸை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ ஹை இன்டென்சிட்டி வந்து ஒர்க் அவுட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், சடனாக அதை ட்ராப் பண்ணிட்டு நம்ம வந்து கிளாஸை விட்டு வெளியே போகக்கூடாது. ஸோ அதனால் ஜூம்பா செஷனோ டான்ஸ் ஃபிட்னஸ் செஷன் பண்ணும்போது லாஸ்ட்டாக ஒரு 5 to 10 minutes வந்து நீங்கள் கூல் டவுனுக்காக கண்டிப்பாக வந்து ஒதுக்கணும். மோஸ்ட்டாக இன்ஸ்ட்ரக்டர்ஸே வந்து அந்த கூல் டவுனை வந்து க்யூ பண்ணுவாங்க. அவங்க பண்ணலன்னா நீங்களே பண்ணிக்கலாம். either you can do slow stretches or you can do slow dance movement. ரெண்டுமே இட்ஸ் ஃபைன். யூ ஜஸ்ட் நீட் டு கூல் டவுன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அகைன் யூ கேன் டூ ஸ்ட்ரெச்சஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளாஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கன்சிஸ்டன்ட். எப்பவுமே வந்து டான்ஸ் ஃபிட்னஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஜூம்பா ஃபிட்னஸ் பண்ணும் போதும் சரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இந்த ஃபிட்னஸ் இல்லை, எந்த ஃபிட்னஸ் பண்ணாலும் கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். இப்போ இது கார்டியோ செஷனுங்கிறதுனால ஒரு வீக்குக்கு நீங்கள் வந்து 2 to 3 செஷன் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பண்ணுறதுங்கிறது உங்களோட பொட்டன்ஷியலை பொறுத்த வரைக்கும். ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா 2 செஷன் 2-3 செஷன் இன் அ வீக். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களோட ப்ரொக்ரெஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் லிசன் டு யுவர் பாடி. ஏன் லிசன் டு யுவர் பாடினா உங்கள் பாடி உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, எனி மசில் ஆர் எனி ஜாயின்ஸ் உங்கள் பாடியில் ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த ஒர்க் அவுட்டை கட் பண்ணலாம், இல்லைனா மாடிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் அதே மூமெண்ட்டை திருப்பி பண்ணி அங்கே இன்ஜுரியை வந்து அக்ரவேட் பண்ணக்கூடாது. அதனால் ஸ்லோ டவுன் யுவர் ஒர்க் அவுட் அண்ட் ஆல்சோ மாடிஃபை யுவர் ஒர்க் அவுட். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஜம்ப் பண்ண முடியாது, அவங்க ஜம்ப் பண்ணனா அவங்களுக்கு வந்து பெயின் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து ஜம்ப் பண்ண தேவையில்லை. ஒரு சில பேர் வந்து பெண்ட் பண்ணி கீழே ஃப்ளோரை டச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அவங்க வந்து கண்டிப்பாக பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கஷ்டமாக இருக்கும் சென்ஸ் அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும், எனி ப்ராப்ளம் இருக்கும், எனி ஸ்பைனல் கார்டு பெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா மட்டும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. மோஸ்ட்டாக இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியாது, அதனால் நீங்களே வந்து அதை மாடிஃபை பண்ணிக்கணும். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ. ஸோ நான் சொன்ன இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு பெஸ்ட் டான்ஸ் கிளாஸ் டான்ஸ் ஃபிட்னஸ் கிளாஸ் ஒரு ஜூம்பா ஃபிட்னஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட கார்டியோ ஒர்க் அவுட் செஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ வெரி மச். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை.